அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026க்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 என்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? இதுவரை நடந்த குரு பகவானுடைய பயிற்சி, வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சியானாலும் இந்த 2026வது வருடத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது உச்ச குரு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றார். அதுல கடகம் அவருடைய உச்ச வீடு. அந்த இடத்திற்கு குரு பகவான் வந்து உட்கார்றது மிக மிக மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையான விஷயம். அதுலயும் ஒரு 7.5 சனியை 7.5 வருஷமா சந்திச்ச மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி நிறைவான இந்த நேரத்துல ஒரு உச்ச குருவினுடைய பார்வை அவங்க ராசி மேல, அவங்களுடைய மனசு மேல, அவங்களுடைய உடல் மேல அவங்களுக்கு படுறதுங்கிறது, குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றத பெரிய யோகமான அதிர்ஷ்டமான ஒரு காலம். சரி, எப்ப நடக்கிறார் குரு பகவான் அப்படின்னு கேட்டா 2026வது வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி திங்கட்கிழமை சரியாக உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதி 1:50 குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்கிறார். அந்த இடம் வந்து உச்ச குருவாக அவர் உட்கார்ந்துருக்க போறார். சரி, உச்ச குருவா இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானாலே ஒரு வருஷம் ஒரு ராசியில பிரவேசிக்கிறாருன்னு சொல்றோம். அதுல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அப்படியே குரு பகவான் வந்து அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் அங்க இருந்துட்டு திரும்ப அப்படியே கடகத்துக்கு வந்துறார். அப்போ ஒரு வருட குரு பயிற்சியில குறைந்தபட்சம் முதல்ல ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம், ஒரு 9 மாதங்களாவது உச்ச குருவினுடைய நன்மையை மகர ராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க. அந்த உச்ச குருவினால நிறைய யோகமான அதிர்ஷ்ட காலங்களை மகர ராசிக்காரவங்க பெற போறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்துல குரு பகவான் ராசியை பாக்குறாரு அப்படின்னும் போது இவங்க மனசுல நினைச்ச காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறும். நிச்சயமா மகர ராசிக்காரவங்க என்ன போய் நினைச்சிருக்க போறாங்க? 7.5 சனி நடந்த காலங்கள்ல தப்பிச்சா போதுமையான மாதிரிதான் வாழ்க்கை இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தடைகள், தாமதங்கள். ஏற்கனவே சனி பகவானாலே ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஒரு முயற்சியை இன்னும் கொஞ்சம் செய், இன்னும் கொஞ்சம் செய், ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய வச்சு, அதுக்கப்புறம் அனுபவத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்து, இது எல்லாத்தையும் படிப்பினையை கொடுக்கக்கூடியவர். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எல்லாத்தையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு படிப்பினையான காலமா இருந்தது. 7.5 சனி சொந்த வீடு தானே எல்லாம் பார்க்கல, அவ்வளவு ஒரு சிரமங்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போ ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? சோம்பேறித்தனமான மனநிலைன்னு சொல்ல முடியாது, அழுத்து போன மனநிலை அப்படின்னு சொல்லலாம். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அலட்சியமா இருக்காங்க, மந்தமா இருக்காங்க, முயற்சி பண்ணாம இருக்காங்க, சோம்பேறித்தனமா இருக்க, உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிருவ, பட்டபாடு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரிதான் மகர ராசிக்காரங்க. எல்லா விதத்திலும் முயற்சி செய்து, எல்லா பக்கமும் ஓடி, 4 திசைகளிலும் கேட்டு, 4 விஷயங்களையும் தெரிந்தும் கூட 4 செவத்தை மீறி அவங்களால போக முடியாது. சுத்து போட்ட மாதிரி இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க 7.5 சனி காலகட்டங்கள்ல. அப்ப இந்த நேரத்துல ஒரு சக்தி வேணும், ஒரு மனச்சோர்வான ஒரு காலகட்டங்கள்ல ஒரு எனர்ஜி வேணும், ஒரு காற்றோட்டம் வேணும், ஒரு மன இறுக்கம் என்பது நீங்கணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, தெய்வமாவது நிக்கணும். அந்த தெய்வம் தான் இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குரு பகவான் வந்து ஆன்மீக எண்ணங்கள் ஒருத்தர் இருப்பதற்கும், தெய்வ வழிபாட ஒருத்தர் பண்றதற்கும், இரக்க சுபாவத்தோட ஒருத்தர் இருக்கிறதுக்கும், ஈகை குணத்தோட இருக்கிறதுக்கும், தானம் தர்மங்கள் செய்வதற்கும், தானம் தர்மங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வ ஜென்ம தொடர்புனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டுட்டு வந்து ஒருத்தர்கிட்ட அப்படியே தாரவாத்து கொடுத்து, அவங்களுக்கு நிறைய யோகங்களை கொடுத்து, அவங்களுக்கு சில அறிமுகங்களை கொடுத்து, இறைவன் மனித ரூபாயன அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல மனிதர்களை, நல்லவர்களை இவருக்காக இதை செய் அப்படின்னு உந்து சக்தியை குரு கொடுப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்பான காலம்னு சொல்லலாம். இதுவரையும் இவங்க கிடக்குறாங்க அப்படின்ட்டு போனவங்க இவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல, நேரங்காலம் தேடி வந்தா எல்லாரும் தேடி வருவாங்கன்னு சொன்ன மாதிரி தேடி போன காலங்களிலே யாருக்கும் உதவாத மகர ராசிக்காரர்களுக்கு. காரணம் 7.5 சனி நடக்கும்போது நீங்க தேடி வழியேக்க போனாலும் கூட பாக்குறவங்களுக்கு நம்ம ஏதோ இரவல் அட நான் நல்லதாயா பண்ண வந்தேன்னு சொன்னாலும் அவன் பாக்குறது விரோதி மாதிரியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலங்களை சந்தித்த மகர ராசிக்காரர்கள் இந்த உச்ச குரு பார்க்கும்போது உங்களை தேடி அப்படியே ஆட்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெய்வ வழிபாட்டினால உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு இருள் நீங்குச்சு, சனி பகவான் பிடித்திருந்த பீடைகள் எங்களை விட்டு விலகுச்சு, உச்ச குருவினுடைய ஒளியை நாங்க கிரகித்தோம் அப்படின்ற மாதிரி நான் மிகைப்படுத்தி சொல்லல. ஒரு குரு நேராக பார்க்கும் பொழுது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்றோம். ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு ராசியை பார்க்கிறார். இந்த இடத்துல ஒரு அற்புதமான யோகம் ஒண்ணு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதான் நான் முன்னவே சொன்னேன்.
வீடியோனுடைய துவக்கத்திலே இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொன்னா, அந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருளால அந்த குரு கொடுக்கக்கூடிய கெஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதே பொண்ணுதாங்க. பொண்ணு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணாக பார்த்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப செய்வதற்கு, நகைனால ஒரு விஷயம் நின்னுச்சுங்க, நகை போட முடியல, கல்யாணம் தடைபட்டுச்சுங்க, நகையெல்லாம் அடமானத்துல இருக்குங்க, இப்படிங்கிற சூழல்கள் எல்லாம் அடமானம் எங்க இருக்கு, வித்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விலைக்கு நாங்க வாங்க முடியுமா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நினைச்சங்க. ஆனா எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சாதகமா அனுகூலமா வந்துச்சு. என்னைக்கோ செய்த உதவி, என்னைக்கோ போட்டிருந்த ஒரு பணம், என்னைக்கோ தடைபட்ட சுபகாரியத்தை மீண்டும் செய்து ஒரு வரவை பார்த்தோம். என்னைக்கோ பூர்வீகத்துல சில வழக்குகள் இருந்துச்சு, அது நீங்குச்சு, ஒரு பணம் வந்துச்சு. பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது நீங்குச்சு, பண வரவு வந்துச்சு. அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு திசைகளில் இருந்து அந்த குருவோட அருள் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்துல அவங்க பிறந்த 3 நட்சத்திர அமைப்புகள்ல வயதிற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசாபலன்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல அமைப்புகளும் இருந்தால் உச்சகுருவினுடைய பார்வையால நான் சொல்லக்கூடிய அந்த கெஜகேசரி யோகம், 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படக்கூடிய அந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாமே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அத்துணை தோஷங்களும் கதிரவனை கண்ட பனி போல் விலகுன்னு சொல்லுவாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய 1008 கோடி மடங்கு பிரச்சனைகள் கூட உச்ச குருவினுடைய பார்வையால கதிரவனை கண்ட பனி போல் விலகணும்னு நம்மளும் மனப்பூர்வமா வேண்டிக்கலாம். குரு அதை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக செய்வார். மகரத்திற்கு 7ஆம் இடம் சமசப்தம குருவினுடைய பார்வை என்பது மிக மிக நல்ல பார்வையே. பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குமா? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குரு இருக்கிற இடத்துல மட்டும் பிரச்சனை இல்லை, நாங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த பிரச்சனையை இப்ப நிவர்த்தி பண்றதுக்கு குரு வர்றாரு. காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, குரு யாரு மகரத்திற்கு? விரைய முயற்சி ஸ்தானாதிபதியா வர்றாரு. விரைய முயற்சி ஸ்தானாதிபதியாக சந்திரன் வீட்டுல போய் கடகத்துல உச்சமடைந்து அந்த வீடு கொடுத்த சந்திரனையே உச்ச குரு பாக்குறாரு. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரனுடைய பார்வை குருவுக்கு இருக்கு, குருவோட பார்வை சந்திரனுக்கு இருக்கு. அதுதான் கெஜகேசரி யோகமே அவங்களுக்கு கிடைக்குது. அதனால இது தனித்த குருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள்ல குரு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அமைப்புகள் இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டத்தை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கு. அதை விட ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா, முயற்சி பாவகத்துல குருவினுடைய வீட்டுல சனீஸ்வரன் அமர்ந்து அந்த சனி பகவான உச்ச குரு தனது 9வது பார்வையா பார்க்கிறதுனால இவர்களுக்கு ராசியையும் குரு பார்த்து ராசி நாதனையும் குரு பார்க்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையே. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னரால ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கிறது. எதுக்குமே ஆக மாட்டான்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க இவங்களை இன்சல்ட் பண்ணது போக இவருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத உணரக்கூடிய காலம், உணர்த்தக்கூடிய நேரத்தை குரு கொடுப்பார். கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுடைய அந்த தன்மையை சுத்தி இருக்கிறவங்க நிச்சயமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குருவினால உருவாகும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது களத்திர பாவகம், திருமண பாவகத்தை சொல்றது, பார்ட்னர்ஷிப்பை சொல்றது. அதே போல நீங்காத சில பிரச்சனைகள், தடைகள் எது இருந்தாலும் அந்த மனத்தெளிவை குரு பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய அமைப்பை சொல்றது. இன்னொன்று, ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 காலகட்டங்களிலே குரு வரும்போது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரையும் திருமணம் தடை, திருமணம் ஆன விஷயத்துல வாழ்க்கை தடை, வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்த்துவதுல தடை, அடுத்த கட்டம் நகர்த்தணும் நினைச்சாலும் முட்டுக்கட்டை, இத்தனையும் சந்தித்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையைத்தான் கொடுக்குமே தவிர கெடுதலை தராது. மகர ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாக இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு பதட்டமான சூழலாவே இருக்கு. இப்போ போர் பதற்றம் வேற நிலவிட்டு இருக்கு. வேலை நிலைக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்த கட்ட வேலை உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது இந்த குரு பகவானோட பெயர்ச்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும்? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி உனக்கு என்னப்பா வீடியோல அடிச்சு விட்டு போயிடுவேன், குரு அப்படி இருக்காரு இப்படி இருக்கிறாருன்னு, இருக்கிற நிலைமை எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரிதான் மகர ராசிக்காரர்கள். காரணம் என்ன அப்படின்னா, உலகியல் ஜோதிட அமைப்பு அப்படின்னு இருக்கு. இந்த நாடுக்கு இந்த கிரக அமைப்பு, இந்தந்த கிரகங்கள், பொதுவா அந்த ராகு கேதுவினுடைய ஆளுமைகள் சில யுத்த அமைப்புகள் இருக்கும்போது போர் சூழல்கள் எல்லாம் உருவாகும் சொன்னாங்க. உலகியல் ஜோதிடம் நம்ம சொன்னோம்னா அது ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டாம். உலகியல் ஜோதிடம் என்பது வேறு, தனி மனித ஜாதக அமைப்பு வேறு. அப்ப தனி மனித ஜாதகத்துக்கு எதுக்கு பயிற்சி பலன் சொல்றீங்க அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னம் தசாபுத்தி 80% பலனையும் கோச்சார பலன்களும் பலன் தரும் அப்படிங்கிறத புலிப்பானையா தன்னுடைய பாடல்கள்ல குரு பகவானுடைய பயிற்சி பலனை பத்தி, சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அதனால நான் குரு பயிற்சி பலனை பேசுறேன். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார்.
ஒரு ஆதாயம் வேணும். அப்ப ஆதாயம்னா நம்ம என்ன முயற்சி பண்றோம், ஒரு தொழில் ரீதியா முயற்சி பண்றோம், வேலை ரீதியா முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 11ஆம் இடம். லாபத்தை பாக்குறாரு. அப்ப லாபம் கிடைக்கணும்னா நஷ்டம் அடையாம இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், தொழில் சரியா இருக்கணும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமா வரும். சாதகமா அவங்களுக்கு பதவி உயர்வு, இடம் அவங்க விரும்பின இடத்துல சில மாற்றங்கள் கொடுக்கிறது, லாபம் வருவதற்கான சில சூழல்கள் அமைகிறது. இவங்க தேடி போகும்போது, அதான் நான் சொன்ன மாதிரி தேடி போகும்போது உதவாத நபர்கள் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவங்களுக்கு தானாக வழியேற்க வந்து அவங்களை அறியாமலே சில நன்மைகளை, எதிரிகள் கூட தஞ்சம் புகக்கூடிய ஒரு சூழலை, எதிரிகள் கூட சரி வேணாம் அப்படின்னு இறக்கப்படக்கூடிய சில அமைப்புகளை இவங்க இரவல் கேட்காமலே எனக்கு இதை செய்ய அப்படின்னு இறங்கி போகாமலே அந்த கௌரவம் குறையாமலேயே அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அந்த லாபத்தை குரு பார்க்கும்போது, ஏன்னா 5வது பார்வைங்கிறது நல்ல பார்வை, அந்த இடத்த குரு பார்க்கும்போது லாபஸ்தானம் நல்லா இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது மகரத்திற்கு 2 கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி, அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு சனி பகவானா வர்றாரு. ஏன்னா அவர் கும்பத்துக்கும் அதிபதியா வர்றதுனால 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி ஸ்தானாதிபதியா மகரத்திற்கு செவ்வாய் பகவான் வர்றாரு. அந்த மகரத்திற்கு ஆதிக்க கிரகம் பெற்ற அந்த செவ்வாய் பகவானுடைய மற்றொரு வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தையும் குரு பார்க்கறதுனால அடிப்படை கல்வி அமைப்பும் நல்லா இருக்கு, உயர்கல்வி அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், வெளியில போய் தங்கி படிக்கின்ற குழந்தைகள், அதுவும் மருத்துவ துறைகள்ல இருக்கிறவங்க, ரிசர்ச் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். நிறைய நீட் தேர்வு எழுதி தடைப்பட்டவங்களுக்கு, மகரம் 7 சனி நடக்கும்போது எல்லா திறமைகள் இருந்தும் கடைசியில 1 மார்க் 2 மார்க், ஒரு சூழ்நிலை, உடல் சூழ்நிலை, இப்படி காரணங்களால தள்ளி போன சில விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 2க்கு அதிபதியையும் அந்த 4-11 கூடையவனையும் குரு பார்க்கிறது, அந்த வீட்டை பார்க்கிறது, இவர்களுக்கு நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்கள்லாம் இந்த 7 சனி காலகட்டத்துல இந்த கடன், வழக்கு, நோய் இதெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்துல இதற்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்குமா? நிச்சயமா. அதாவது அதுல முதுமையில இருக்கிறவங்க நீங்க பாருங்களே, அந்த 7 சனி நடக்கிற காலங்கள்ல பட்டகாடே படும் கெட்ட குடிய கெடுன மாதிரி ரொம்ப மனச்சோர்வுகள், உடல்நல பிரச்சனை, முட்டு வலி, அதே மாதிரி முதுகு தண்டு விட அறுவை சிகிச்சைகள் செய்தவங்க, பெண்கள் அந்த மாதாந்திர பிரச்சனையில ரொம்ப அகப்பட்டவங்க, இதெல்லாம் என் மகர ராசிக்காரவங்க நிறைய அனுபவித்தாங்க. அதுல மகர ராசிக்காரவங்களுக்கு அந்த நோய் எதிரி பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடமா மிதுன வீடா வரும். ஆனா அவரே புதனே பாக்யாதிபதியாகவும் இவங்களுக்கு வந்துடுறாரு. அப்ப மருத்துவமனைக்கு போய் ஒரு தீர்வே பார்க்க முடியல. அதாவது சில சோர்சஸ் எல்லாம் சரியா இருக்கு, போனா நோய்க்கு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது, எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கிறோம், எதை எடுத்தாலும் சரியா மாற மாட்டேங்குதுங்கிற சூழல் உச்சகுருவினுடைய பார்வை பொதுவா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது, அந்த தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கும்போது 6ஆம் பாவகத்திற்கு குரு இவர்களுக்கு பார்வை இல்லைனாலும் சுய ஜாதக அமைப்புல இவர்களுடைய 6க்கு அதிபதியான புதன் பகவானை எங்கேயாவது இருந்து இந்த 3 பார்வைக்குள்ள 5, 7, 9வது பார்வைக்குள்ள புதன் இருக்கிற வீட்டையோ புதனையோ குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு சுபிட்சம். இந்த வருட குரு பெயர்ச்சி புதன் பகவானுடைய வீட்டை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு 6க்கு அதிபதியான புதன் பகவான் சுய ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரோ அதை குரு பார்ப்பார். அதற்கான வழிபாடுகளை இவங்க சரியா பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த நோய்க்கான ஒரு நல்ல தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தெய்வ வழிபாடு இந்த நேரத்துல அவங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். இவ்வளவு காலம் கோயிலுக்கு போயிட்டு தாயா இருக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள்னா உங்களுக்கு உருவாகும். அந்த திடீர் அப்படின்றதுக்கு காரணமே குரு பார்க்கும் போதுதான் ஒரு தெய்வ வழிபாடு கூட, ஒரு நேர்த்திகடன் கூட நமக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மகரத்திற்கு ஒரு நோய், கடன், எதிரி, வழக்கு அத்தனையிலிருந்து தெய்வ அருளால நிவர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி இவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறணும், நிறைய பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நிவர்த்தி பெறணும். இவர்களுக்கு இந்த குரு பகவானோட பெயர்ச்சி காலகட்டத்துல செய்ய வேண்டிய வழிபாடு சொல்லுங்க. மகரம் நிலத்தத்துவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. பொறுமையா காத்திருந்ததுதான் இந்த 7 சனியை அவங்க எதிர்கொண்டதுக்கான சூட்சமே. நிறைய மகர ராசிக்காரர்கள் மீண்டும் திரும்ப எந்திரிச்சு எப்படி இப்படி உங்களால நடக்க முடியுது அப்படின்னு கேட்டா, இவங்கள்ட்ட இருந்து அந்த குவாலிட்டியே பொறுமை, விடாத உழைப்பு, விடா முயற்சிங்கிறத விட எதையுமே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கஷ்டமோ நஷ்டமோ உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த உழைப்பு இதுதான் இவங்க 7 சனியை இவ்வளவு சுமூகமா கடந்து வந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மன திடத்தை அதிகமா கொடுப்பதற்கு தான் இப்ப குருன்னு வர்றார். அடுத்த முயற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல மகர ராசிக்காரர்கள் அனுமன் வழிபாட கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த உச்ச குருவினுடைய அமைப்பு முதல் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு, இப்ப உங்களுக்கு நாமக்கல்ல ஆஞ்சநேயரை சொல்றோம், சுசீந்திரத்துல ஆஞ்சநேயரை சொல்றோம், திண்டுக்கல்ல ரெட்டியார் சத்திரத்துல ஒரு ஆஞ்சநேயர் அனுமன் பெருமான் ஒரு அற்புதமா அருள்பாலிச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் சொல்றோம். இந்த மாதிரியான உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற
அனுமன் ஸ்தலங்களுக்கு போகும்போது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே போல சனிக்கிழமைகள்ல கூடுமான வரை விரதம் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச குருவினால நிறைய நன்மைகளை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கான குரு பகவானோட பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்கும்? இந்த 2026 நடக்கவிருக்கிற பெயர்ச்சியில இதனுடைய பலன்கள் பேசும். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான கும்பராசிக்காரர்களுக்கு பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கும்பராசிக்காரர்களுக்கு 2026க்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்களுக்கு 2026க்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் பேசலாம். இவர்களுக்கு எப்படி இருக்கு? எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறுமா? கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் தான். ஆனா ராசியாதிபதி சனி பகவானா இருந்தாலும் கூட 7.5 சனி காலங்களில் சொந்த ராசி தானேங்கிற பாரபட்சம்லாம் கிடையாது. இன்னும் சொந்த வீடு தானேன்னு ரொம்ப அந்த துன்பங்களை தான் சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார். அதில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, சனி பகவான் இன்னும் சில 1.5 வருடங்களில் விலக போகிறார். இப்போ பாத சனி நடந்துட்டு இருக்கு. ராகு பகவான் 10ஆம் குறைக்கு கும்பத்தின் மேலேயே உட்கார்ந்துருக்கிறார். ராகு பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசைகளை கொடுத்துடுறாரு, ஆனால் அனுபவிப்பதற்கு பிரச்சனையை கொடுக்குறாரு. கும்பராசிக்காரர்கள் லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்புகள் எல்லாம் உருவாகுது அவங்களுக்கு, ஆனா வாய்ப்புகள் எல்லாம் முடிய மாட்டேங்குது. அந்த இடத்த போய் அவங்களால டச் பண்ண முடியல. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத குழப்பம். சொல்லுவாங்கல்ல, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியலங்கிறது கும்பராசிக்கு 100% பொருந்தும். அப்ப அந்த தனக்காரகன் அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை நம்ம சொல்றோம். அந்த வீட்டுல தான் சனீஸ்வரன் இப்போ உட்கார்ந்து இருக்கிறார். ராசி மேல ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு ராசி மேல இருந்தால 7ஆம் இடங்கிற களத்திர பாவகத்துல கேது உட்காருவார். காசு இல்லைன்னா வீட்லயும் மரியாதை இல்லைங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பணப்புழக்கம், மன நிம்மதி, குடும்பஸ்தானம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பாவக்கோள்களுடைய ஒரு ஆளுமைக்குள்ள இருக்கு. அப்ப இந்த நேரத்துல குரு கொஞ்சம் ஆறுதலா இருந்தார். கும்பராசிக்கு ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துல இவ்வளவு காலம் குரு இருந்துகிட்டு இருக்கிறார். எப்ப மாறுறார் அப்படின்னு சொல்லும்போது, சரியா ஜூன் மாசம் 1ஆம் தேதி இரவு 1:54 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை விட்டு கும்பத்தினுடைய 5வது பாகத்தை விட்டு 6ஆம் இடமான கடகத்துக்கு போயிடுறார். அது உச்சம் தான், அதனால மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மற்ற பாவகங்களை எல்லாம் பார்த்து ஒரு திருப்திப்படுத்தும். என்ன ஒண்ணுன்னா, ராசி மேல ராகு இருக்கும்போது குரு கொஞ்சம் பார்த்து தேவையில்லாத விஷயங்களை அவரே தடுத்து விட்டுக்கிட்டு இருந்தார். இப்ப இந்த நேரத்துல குரு மாறும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் வேகம் எடுக்கும். ஏன்னா கும்பம் என்பது ஒரு காற்று ராசி. அந்த இடத்துல ராகு இருக்கும்போது இதை விட்டுட்டு அதை பிடிக்கலாமா, அதை விட்டுட்டு இதை பிடிக்கலாமா, இங்கிட்டு பறந்து போயிடுவோமா, அங்கிட்டு பறந்து போயிடுவோமான்னு அவங்களுடைய எண்ணங்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வாதாரத்தை தேடியும் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணுமே, எப்படியாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை முடிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் அவங்களுடைய பெரிய மன அழுத்தத்துக்கான காரணம். திறமை இருக்கு, வாய்ப்புகளும் வருது, என்னமோ பக்கத்துல நின்று போயிடுதுங்க அப்படின்ற. ஏன்னா அந்த ராகு காட்டி காட்டி பக்கத்துல காமிச்சு ஏமாத்துற வேலை. சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட் அப்படின்னு போன மாதிரி சில விஷயங்களை கொடுக்குறாரு, அப்புறம் அப்படின்னு போயிடுறாரியா அப்படின்ற மாதிரி. அப்ப ஆறுதலாக இருந்த குரு 6க்கு போனாலும் கூட, அது மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட, பொதுவாக குரு 6ஆம் இடத்துக்கு போறது கஷ்டம்ங்க, நோய்ங்க, துன்பங்க, எதிரிங்க, வழக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தனாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து அந்த உச்ச குரு தனஸ்தானத்தை பார்த்துறாரு. காசு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் மற்ற பாவகங்களை எல்லாம் குரு பார்க்கும்போது அந்த காசுனால சில நன்மைகளும் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும். குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். அந்த குடும்ப கௌரவத்துக்காக இதுவரை கஷ்டப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளை, சுப காரியங்களை செய்வதற்கான சூழல் வரும், ஆனா ஓடி அடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருடலையும் இந்த குரு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு இருக்கிறார். மொத்தத்துக்கு இந்த குரு பகவான் மற்ற பாவகங்களை எல்லாம் பார்க்கிறத சீர்தூக்கி பார்த்தா தான் குரு பகவானுடைய பலன் என்ன உங்களுக்கு சொல்லுது. நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆண்டு என்ன கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை நம்ம இதர பாவகங்களை அனுசரிச்சு தான் பார்க்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு இதர பாவகங்கள் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா நீங்க சொல்லுவீங்க தசா புத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதர பாவகங்கள் அப்படின்னா எதை பார்க்கணும் சார்? அதாவதுங்க, எல்லா கும்பராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்கும் தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்தி சாதகமா இல்லைன்னா குரு எந்த பக்கம் போய் உட்கார்ந்து இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு குரு பகவானுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்க. எந்த இடத்தை அவர் பார்க்கிறாரோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். சுபத்தை கொடுக்குறாரோ இல்லையோ பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுவார். கும்பராசிக்காரர்களுக்கு குரு மிகவும் பிடித்தமானவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப தனாதிபதி, லாபாதிபதியாகவும் குரு வர்றார். உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும்,
நீங்க போட்ட உழைப்புக்கு ஒரு வெகுமதி கிடைக்கணும், உங்கள் சொத்துக்கள் வந்து லாபமா மாறணும், உங்க பிள்ளைங்களுடைய படிப்பு லாபமா மாறணும், உங்க பிள்ளைங்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தைகளா இருக்கணும்னா குருவோட அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை சுய ஜாதகத்துல கும்பராசிக்காரர்கள் லக்னத்தின் அடிப்படையில கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட இந்த குரு பயிற்சி சில நன்மைகளையும் இவர்களுக்கு கொடுக்கும். ஒரு மனிதனுடைய கஷ்டம் எப்ப தீரும்? தொழில் நல்லா நடக்கும்போது தீரும். ஒரு தொழில்ல புது புது வாய்ப்புகளை நம்ம வந்து தேடி போய் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுன்னா கஷ்டம் தீரும். ஒரு நல்ல சம்பளத்துக்கு போயிட்டா கஷ்டம் தீரும். அந்த பதவி தக்க வச்சுக்கிட்டா கஷ்டம் தீரும். வர்ற காசு சரியா வந்தா கஷ்டம் தீரும். அதையெல்லாம் குரு கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஜீவனஸ்தானமா விருச்சக வீடு வரும். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு அந்த இடத்த பார்ப்பாரு. தொழிலை இயக்கம் பண்ணுவார். தொழில் நடக்கும். என்ன ஒண்ணு, வரவும் செலவும் சரியா இருக்கும். வரவுக்கு மேல கூட சில நேரங்களில் செலவு இருக்கும். இதுவரை வருமானத்திற்கே தடைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு வரவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செலவுகளை வந்து குரு பகவான் கொடுப்பார். ஸோ உங்களுக்கு செலவு வந்தாலும் கூட போதுமான வருமானம் இருந்து யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு நிலையை, கடன்படாத ஒரு நிலையை, 6லே 2 குடைவன் போய் இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த கடனை வந்து எப்படி வாங்கலாம், எப்படி நம்ம அடைச்சிடலாம், நம்மளால முடியுமா, இப்படி இல்லாம யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதை கட்டுக்கோப்பா கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு கண்டிப்பா கொடுப்பார். அது ஒரு பெரிய நன்மையாக இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடம் மாறணும், ஒரு போதும்டா இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம். 7.5 சனியில சொல்லுவாங்கல்ல, வனதேச சஞ்சார யோகம்னு சொல்லுவாங்க. இதை விட்டு பொழைச்சு ஓடுனா போதும், எங்கேயோ போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றம் தானே கேட்டீங்க, இந்தா கையில வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை குரு கொடுப்பார். அந்த மாற்றத்தினால சில ஒரு தடுமாற்றங்கள்லாம் இருந்தாலும் கூட இவங்களுக்கு எப்ப தடுமாற்றம் வருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரு பெயர்ச்சியை வந்து அப்படியே கடகத்துல உச்சமா ஒரு வருடத்துக்கும் இருப்பாரா? ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு வருடத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடியவர். அப்படியே இருப்பாரான்னு கேட்டா கிடையாது. இடையில வந்து 31 அக்டோபர் 2026 வருடத்துல அந்த உச்ச குரு சிம்மத்துக்கு போயிடுறாரு. அது அதிசார பயிற்சின்னு சொல்றாங்க. நான் கூட தனியா போறேன். போன குரு அங்கேயே இருக்க மாட்டார். திரும்ப 24 ஜனவரி 2027 திரும்ப கடகத்துல வந்து உச்சமா உட்காந்துருவார். அப்ப 12 மாதங்கள்ல ஒரு 9 மாதமாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஸ்தானமா இருக்கிறதுனால தொழில் காப்பாற்றப்படும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இடமாற்றம் நடக்கும். பெரிய நிம்மதிகள் இல்லைனாலும் கூட அப்பாடா போதும்லா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன தெளிவு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். குரு பகவானுக்கு பொதுவா நீங்க 3 பார்வைகள் சொல்லுவீங்க. வேற எந்த இடத்தை பாக்குறாரு? குரு பகவானுக்கு வந்துங்க 5, 7, 9 சிறப்பு பார்வைகள் இல்லையா? அதுதான் பார்வை பலன். அதுல குரு பகவான் சமசப்தமா பார்க்கக்கூடிய இடம் வந்து அந்த 7ஆம் இடம். கும்பத்திற்கு 12ஆம் இடம் என்பது மகரமா வரும். அதுவும் சனி பகவானுடைய வீடு தான் வரும். அதை வந்து ஒரு நல்ல தூக்கம், அதாவது வயதானவர்களுக்கு கூட என்னடா வீட்டில் வந்து எந்த சுபகாரியங்களும் பண்ண முடியலையே, ஒரு 40-45 நெருங்கியவர்கள் கூட இவ்வளவு வருஷம் உழைச்சும் கரெக்டா 7.5 சனி. ஏன்னா உங்களுக்கு ஒரு 40 வயசுல 7.5 சனியை சந்திச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஸ்டேஜ்ல அங்கிட்டாங்கிற மாதிரி தடுமாற்றத்தில் இருப்பாங்க. ஒரு 25 வயசுல 7.5 சனியை சந்திச்சவங்க பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில குழப்பமா இருப்பாங்க. படிக்கிற வயசுல 7.5 சனியை சந்திச்சுக்கிட்டு இருக்க கும்பராசிக்காரர்கள் படிப்புல கொஞ்சம் குழப்பமா இருப்பாங்க. முதுமையில் 7.5 சனியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஏஜ்ல ரொம்ப குழப்பமா இருந்திருப்பாங்க. உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் கூட தூக்கத்தை கெடுக்குது இல்லையா? என்னடா எதுவுமே நடக்கல அப்படின்னு இருக்கும். இப்ப உச்ச குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, ராமே ஆண்டான்னா ராவணே ஆண்டான்னா கதை உடைச்சு தூங்குவோம், நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும், நம்ம தூங்கி எந்திரிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கும்பராசிக்காரங்களுக்கு வரும். தூங்கி எந்திரிச்சா நிம்மதி அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கும். தூக்கம் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு நித்திரையை குரு கொடுப்பார். என்ன அது வந்து திரும்ப கேட்பாங்க. அதாவது எப்படின்னா கொடுத்தாரு எல்லா அக்டோபருக்கு அப்புறம் ஒன்றும் காணமேனா ஒரு 3 மாசம் ஷிஃப்ட் அடிச்சு சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல அதிசார பயிற்சின்னு பேரு. அப்புறம் போயிட்டு அப்புறம் கடகத்துக்கு வந்துருவார். அப்புறம் இப்போ ஒரு 3 மாசம் தூங்கிக்கலாம், இடையில ஒரு 3 மாசம் லீவ் விட்டுக்கலாம், அப்புறம் ஒரு 6 மாசம் தூங்கிக்கலாங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி அப்படிமான ஒரு பலன்கள் இருக்கும். இருந்தாலும் நல்ல நித்திரை, நல்ல தூக்கம், நல்ல பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், திட்டங்கள், காரியங்கள் வகுப்பது இதெல்லாம் நடக்கும். பொதுவாக குரு பயிற்சி வந்துங்க சொல்லுவாங்க, என்ன குரு பயிற்சி நடக்கும்போது லாக்டவுன் ஆகிப்போச்சு, இதாகிப்போச்சுப்பாங்க. அது வந்து உலகியல் ஜோதிடம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதை இதுக்குள்ள நம்ம பேசணும்னா ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். அதனால இதுல அதை சொல்லணும்னு நம்ம நேயர்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அதில் இதை சொல்லணும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அது உலகியல் ஜோதிடம் என்பது வேறு, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள் வேறு. அதனால கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கூட, ஆன்மீகம், அரசியல் எல்லா துறைகளிலும் இருப்பவர்களுக்கு கூட அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூட
காரிய ஜெயம் என்பதை குரு கண்டிப்பா கொடுப்பார். குரு பயிற்சி பலன்கள் பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு கோவில் சொல்லுவீங்க. நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது செல்ல வேண்டிய கோவில் வழிபாடு சொல்லுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ராசி மேல ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான், களத்திர ஸ்தானத்துல கேது பகவான். இப்ப ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம்ங்கிற அந்த புதன் பகவானுடைய வீட்டை கடந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற குரு ராசிக்கு 2ஆம் இடங்கிற வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கு கற்பகமூர்த்தியை கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குரு பயிற்சியில பிள்ளையார்பட்டி வாய்ப்பு இருப்பவர்கள், அருகில் இருப்பவங்க போகலாம். போக முடியாதவங்க அந்த கற்பக கணபதியை வீட்டிலேயே நினைத்து அவரை வழிபாடு செய்யும்போது, அவருடைய மந்திரங்களை சொல்லும் பொழுது, கற்பகமூர்த்தியை தொழுது வணங்கும் பொழுது, அந்த பிள்ளையாருனுடைய அந்த விநாயக பெருமானுடைய முழு அருளால் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ராகு கேதுவினுடைய தோஷமும் நீங்கும், வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பாதிப்பும் நீங்கும், உச்ச குருவினோட நன்மைகளும் கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கணும், உங்களை ஈகோவை தூண்டுவாங்க, உங்களுடைய பொறுமைகளை சோதிப்பாங்க, உங்களுடைய புதுமைகளை வித்தியாசமா பயன்படுத்த பார்ப்பாங்க. அதை மட்டும் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தினாலும் கூட மீண்டும் உங்களுக்கு உரியது உங்கள்கிட்டே வந்து கிடைக்கும். அதுக்கு பிள்ளையாருடைய அருள் கும்பராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த கணநாதனை வழிபாடு பண்ணுங்க, மனசுல கனம் இல்லாம கும்பராசிக்காரங்க நிச்சயமா வாழ்வீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி சொல்லும் போதே இந்த ராகு கேது பயிற்சியும் இணைத்து நீங்க சொன்னது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். அதே மாதிரி வழிபாடு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. இந்த காலகட்டத்துல இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மீனராசிக்காரர்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் என்ன, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்குமா தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசிக்காரர்களுக்கு 2026 இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவானா வர்றார். அவர் இடம் மாறுறார். எங்க மாறுறாரு? மிதுன ராசியில இதுவரையும் மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருந்தார். அந்த இடத்தை கடந்து குரு பகவான் கடகம் என்ற அவருடைய உச்ச வீட்டுக்கு போறார். அது எப்போ போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஜூன் 2026 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம். போன குரு பகவான் முதல்ல கடகத்தில் ஒரு 3 மாதங்கள் இருப்பார். அப்புறம் திரும்ப அதிசாரமாக சிம்மத்து, அந்த அதிசார பயிற்சியை நான் தனியாக சொல்கிறேன். 31 அக்டோபரில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதத்தில் கடகத்துக்கே வந்துடுவார். அப்போ ஒரு உச்ச குருவினுடைய ஒரு அமைப்பு அந்த ஒரு 9 மாதங்களாவது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குரு இடம் மாறுவது அப்படிங்கிறது ஏதாவது நல்ல மாற்றங்களை மீனராசிக்கு கொடுக்குமா? ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதில் ஜென்ம சனி, தானென்ற சனி பகவான் தலைமையிலே நின்று கொண்டு நானென்ற ஆணவமே நிலைக்க பண்ணி கோனென்ற குடிகளெல்லாம் இருளாய் செய்து, அப்போ மீனராசிக்காரவங்களை சுற்றி இருள் சூழ்ந்து கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் தெரியுது. காலையில் அப்படியே அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே இருக்குது வாழ்க்கை. இப்போ குரு வேற மாற போறாரா, என்னத்தை சொல்ல போறியா, அது ஏதாவது பண்ண போதா அப்படின்னு மீனராசிக்காரர்கள் யோசித்தார்கள் என்றால் நிச்சயமாக மீனராசிக்கு கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்குது. அதே மீனராசிக்கு கூட அப்படின்னா 2.5 வருஷம் 7.5 சனி, இப்போ ஜென்மத்தில் சனி பகவான், நம்ம வாட்டில் போய்கிட்டு இருக்க, ஏதாவது குறுக்க வந்துடக்கூடாதரா சாமி அப்படின்ற மாதிரி மீனராசியினுடைய நிலைமை. அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார் குரு பகவான். ராசியை குரு பார்க்கிறார். அப்போ மீனராசிக்காரர்களுடைய மனம் எண்ணம் தெளிவாகுது. கற்பனை ராசின்னு சொல்கிறோம், இதை கற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனத்தை பொறுத்தவரை தனக்கு தகுதியான விஷயத்த, தன்னுடைய உயரம் என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத கணித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. குரு இல்லையா, அறிவை அவர் தானாகவே குரு பகவான் கொடுத்துறார், ஒழுக்கத்தை மீனத்துக்கு தானாக கொடுத்துறார், ஞானத்தை குரு பகவான் தானாக கொடுத்துறார், கவலையும் குரு பகவான் தானாக கொடுத்துறார். அப்படிப்பட்ட கவலையை மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள், கவலையெல்லாம் போயிடணுங்க, குடும்பம்லாம் நல்லா இருக்கணுங்க, பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணுங்க, என் கனவுல பாதியாவது பழிக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய கனவு, லட்சியம், எண்ணம் அத்தனையும் ராசிங்கிற அந்த மனசை குரு பார்க்கறதுனால மனம் திடப்படுத்துறார். குரு பகவானுடைய பார்வை பலத்தினால எண்ணங்கள் ஈடேறுது. எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் கொண்ட மீனராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதாயா சரியான தருணம் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு
வாய்ப்புகளை கொடுக்குறார். சுய ஜாதகமும் நல்ல தசாபத்திகளும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தவாறு நடக்கக்கூடிய தசாபலன்களையும் குறித்து வைத்துக்கொண்டு அப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை அனுசரித்து தெய்வ வழிபாடுகள் தான தர்மங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதிக்கமாக இவர்களுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குரு பகவானுடைய இடம் மாற்றமே, ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் ஒரு திரிகோண பாவகம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் தனது உச்ச பார்வையால மீனராசியை பார்ப்பது முதல் ஆரம்பமே மீனராசிக்கு அமர்க்கலமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவே மீனராசிக்காரர்களுக்கு விடிவு காலம்னு சொல்லலாம். மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி நாள் அன்னைக்கே அமர்க்கலமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், நிரந்தரம் இல்லாத வேலையில நிறைய மீனராசிக்காரர்கள் பார்க்க முடியுது, பண வரவு எப்படி இருக்கும், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போறார்? ஆரம்பிச்ச அன்னைக்கு அமர்க்கலாம், ஆனால் அன்னைக்கு தான் லாக்டவுன் போட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது பொது ஊர் அந்த நாடு அமைப்பு ஜாதகம் அப்படின்றது கிரக நிலவரங்கள்ங்கிறது அது ஒரு தனி விதிங்க. உலகியல் ஜோதிடம்னு அதை சொல்லுவோம். அதை கொண்டாந்து இதில் சொல்லலை அதில் சொல்லலைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். தனி மனித எத்தனையோ பேர் லாக்டவுனில் நல்லா பணம் சம்பாரிச்சவங்க இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அவ்வளோ பெரிய லாக்டவுன்லையும் நல்லா வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல. அதனால் அவரவர்களுடைய கிரக விதி பயன் வினை பயன் தான் இந்த இடத்துல வந்து நிற்கும். பொது உலகியல் ஜோதிடம் பேசுவது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அது ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். ஆக நீங்கள் அந்த நாளில் நல்லது நடக்கும்னா உங்கள் சுய ஜாதகம், அன்றைய கிரக நிலவரங்கள், மற்ற தசாபுத்திகள்லாம் சேரும்போது நல்லது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லது. அதாவது தனியாளாக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குதுல, நான் இருக்கேன்னு சொல்கிறாருல, அது ஒரு உதவி தானே. முழு வேலையையும் குரு பகவான் செய்யலைனாலும் கூட மற்ற கிரகங்களை தூண்டி விடுறாருல, அதைத்தான் குரு செய்வார். அப்போ அந்த மற்ற கிரகங்கள் தூண்டும் நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா முழு வெற்றி. ஆக மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு எதை பார்க்குறாரு? ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதாவதுங்க எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் மீனராசிக்கு கொடுத்து வைக்கலை. மீனராசிக்காரர்கள் படிச்சுட்டாங்க, ஆனால் அனுபவிக்க முடியல. மீனராசிக்காரர்கள் பட்டுட்டாங்க, ஆனால் அதை ஞானமாக எடுத்துக்க முடியல. கவலை மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மீனராசிக்காரர்கள் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அனுபவிக்கல தான் பரவாயில்ல, அனுபவிக்க வைக்கலாம், பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம்னா மனம் அமைதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அப்போ பாக்கியம், புகழ், இந்த இடங்களெல்லாம் குரு பார்க்கும்போது மனசும் அமைதியாகும், புகழ் பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் முடியாது, உன்னால் நடக்காதுன்னு மீனராசிக்காரர்களை புறந்தள்ளியவர்கள் முன்னாடி என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியுங்கிறத இவங்க செயல்னால நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு காலம். வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, செயலில் செய்து காட்டக்கூடிய ஒரு காலத்தை பாக்கியத்தை குரு பார்க்கும்போது பெரிய பாக்கியவானா இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு. தெய்வ தரிசனங்கள், தெய்வ மகான்களுடைய தொடர்புகள், சித்தர்கள் வழிபாடுகள், தீர்த்த ஸ்தலங்கள் போவது. ரொம்ப நாள் நேர்த்திக்கடன் வச்சுருந்தேங்க, தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு, போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, தெய்வ தரிசனங்கள் கிடைச்சது. கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது, சனி பகவான் இறுக்கி வச்சிருந்தார். நேரம் கிடைக்காது, அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது. என்னத்தை போனால் கோயிலுக்கே போனாலும் அங்கேயும் போய் சாமி முன்னாடி அழுகத்தாயா தோணுது, ஒன்றும் பேச தோணலை அப்படின்ற மாதிரி இருந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாமிகிட்ட கேளு, உங்கள்கிட்ட நீங்கள் பேசலைன்னா எப்படி? ஏன்னா குருங்கிறது தெய்வ கிரகம், ஆலயம், கோவில். கோவிலுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது அமைதியை உணர்வீர்கள், ஆனந்தத்தை பெறுவீங்க, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீங்க. ஆக மீனராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுகளும் இறைவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு புகழாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள், உச்ச பார்வையால் பார்க்குறாரு. இடையில கொஞ்சம் கேப் ஒன்று வரும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரை ஒரு அதிசார பயிற்சின்னு ஒன்று ஒரு 3 மாதத்துக்கு இருக்க, நம்ம தனி வீடியோவாக கொடுப்போம். இதில் மொத்தமாக போட்டால் குழப்பமாயிடும். ஆக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உச்சமாற குரு, அக்டோபர் வரை உச்சநிலையிலையும், திரும்ப ஜனவரிக்கு மேலே அங்கிட்டு ஒரு 6 மாதம், மொத்தத்துக்கு இந்த 2026 2027 பாதி வருடங்கள் வரை உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குருனால மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மை உண்டு. சிம்மத்திற்கு அவர் அதிசாரமாக போனாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு நன்மையே இந்த ஆண்டு கிடைக்கும். மீனராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த பார்வை எதுல பாக்குறாரு? பொதுவா வந்து நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன நினைச்சிட போறாங்க? திருமண வாழ்க்கை, நிறைய பேர் வந்து திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதலர்களுக்கு எப்படி இருக்கு?
காதலருக்கு காதலர் தான் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு, அல்லது காதலர் இருக்காரு காதலை காணோம் அப்படின்ற மாதிரி. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்ததுலேருந்து எல்லாம் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது பிரச்சனை. ஆக இவர்களுக்கு அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். பொதுவாங்க ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வருங்காலங்கள் திருமண காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ முடிஞ்ச திருமணத்துக்கு வழியை சொல்லு அப்படின்னா, முடிஞ்சு போகிற திருமணத்தை கூட முடிக்க விடாமல் குரு பகவான் திரும்ப இழுத்து பிடிச்சி வாழ வைக்கிறதுக்கான வழியை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பார். ஆக லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது செய்கின்ற வேலைக்கு மீனராசிக்காரர்களுக்கு லாபமும் கிடைக்கும். நஷ்டப்படக்கூடிய சூழலில், பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கூட நஷ்டமும் வராது, பாதிப்பும் வராது. பொதுவாக 5ல் குரு குழந்தைக்கு காரக கிரகம்னு பேர். காரக கிரகம் காரக இடத்தில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி, லக்னத்தின் அடிப்படையில். பட் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துல குரு உட்காரும் பொழுது பாக்கியத்தை பார்க்கறதுனால உங்கள் புகழை நிலைநிறுத்துவதற்கு, உங்கள் பேரை சொல்கிறதுக்கு, உங்கள் குழந்தைக்கு இன்னொரு வாரிசு கிடைப்பதற்கான பாக்கியம். அப்போ புத்திர ஸ்தானமும் இவர்களுக்கு ஒரு நல்ல வலுவாக இருக்கும். புத்திர பாக்கியங்கள்லாம் இந்த தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வயது முதிர்ந்தவர்கள், முன்னோர்கள் நோய்க்கு தீர்வே கிடைக்கல ஐயா அப்படின்னு இருப்பவர்களுக்கு கூட அந்த லாபத்தை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பெருசாக லாபம், வாழ்க்கையை பார்த்தாச்சு ஐயா, நோய் இல்லாத உடம்பியா அது எனக்கு லாபம்யா அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்களுடைய அந்த முதுமையில் இருப்பவர்களுக்கு, குழந்தையா இருப்பவங்க நல்ல மதிப்பெண் எடுத்தேன் எனக்கு பெரிய லாபம்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக ஒரு படிப்பு செலவு இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல சீட்டு கிடைச்சது, ஒரு நீட்டில் பாஸ் பண்ணேன், இதெல்லாம் கூட லாபங்கள் தானே. அதையெல்லாம் குரு மீனராசிக்கார குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் அன்பு, பாசம், நேசத்தை, காதலை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு கூட போய் நெத்தி பொட்டில் அடித்து அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை குரு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். மொத்தத்துக்கு உங்கள் அருமை பெருமை எல்லாத்தையும் மீனராசிக்காரர்களுடைய பெருமையெல்லாம் மற்றவர்கள் உணரும்படியான, அதைத்தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, என்னடா இவ்வளவு செய்கிறோம் ஒன்றும் அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மீனராசி நேயர்களுக்கு அற்புதமான அந்த உறவு சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் அருமை பெருமையெல்லாம் ஊரே பேச போகுது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். எப்பொழுதுமே நம்ம ஒரு வழிபாடுகள் சொல்லும் பொழுது சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபலன்களுக்கு தகுந்த வழிபாடுகளை எடுத்துக்கணும். இந்த வருஷம் நீர் ராசியில் போய் குரு உச்சம் பெறுறார். மீனம் என்பது நீர் ராசி, கடகம் என்பது ஒரு நீர் ராசி. ஆக இந்த இடத்தில் குரு உச்சம் பெறனால கடலை தேடி நீங்கள் போங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பொற்பாதங்களை மீனராசிக்காரங்கள் போய் சரணாகதி அடைங்க. முடிந்த அளவு வியாழக்கிழமை போய், அதுக்குன்னு மொத்தத்துக்கு அங்கே எல்லாம் ஃபுல்லப் பண்ணிட வேண்டாம், ஒவ்வொரு வாய்ப்புகள் இருப்பவர்கள் அந்த கிழமைகளில் சென்றால் நல்லது. மற்ற நாட்களிலும் முருகப்பெருமானை நீங்கள் நிச்சயமாக மீனராசிக்காரவங்க இந்த ஆண்டு குரு பயிற்சியில் வழிபாடு செய்யலாம். முருகன் அருளால் மீனராசிக்காரருடைய எண்ணங்கள், முயற்சிகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய ஆத்மபலம், அவங்களுடைய தேகபலம் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் பூரணமாக நடக்கும். சரவண பவ என்ற மந்திரத்தை மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லி வர வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் அதிகமாக உச்சரிக்க உங்களுடைய பெயரும் புகழும் வெளியிடத்திலே அதிகமாக உச்சரிக்கப்படும். மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொன்னான அருளை முருகன் தருவார். ஜென்ம சனியில இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 நல்ல ஆறுதலாவே இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரியான வழிபாடெல்லாம் செஞ்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி இவங்க நினைச்ச காரியம் எல்லாமே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஈடேறட்டும். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.